Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க கறி பன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் மீன் வச்சு மிகவும் சுவையான சாஃப்டான ஒரு பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தட் வச்சு செய்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பேக்கரிஸில் கிடைக்கக்கூடிய அதே கறி பன்ஸ் வீட்டில் செய்து கொள்ள முடியும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கறி பன் செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் நான் வெதுவெதுப்பான தண்ணீர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். ஆகவும் சூடான தண்ணீராகவும் இருக்கக்கூடாது, குளிர்ந்த தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. நிக சூடு என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டுக்கு இருந்தாலே போதும். ஸோ நல்லா வார்ம் வாட்டர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக 20 நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக நாங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் மைதாமா இல்லாட்டி ஆட்டாமா கோதுமைமா இதுகளில் கூட செய்து கொள்ளலாம். இப்போ நான் இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். முட்டை சேர்க்கறதால உங்களோட பன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். கூடவே நான் பட்டர் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டி உங்கள்கிட்ட எண்ணெய் கூட நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி மாஜரினும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கொள்ளலாம். நீங்கள் பட்டர் சேர்க்காம எண்ணெய் சேர்க்குறதாக இருந்தால் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற அந்த ஈஸ்ட்டை முழுமையாக சேர்த்து இந்த மாதிரி மாவோட நல்லா கலந்து விட்டுக்கொள்ளலாம். மா பிசையும் பொழுது முக்கியமான டிப்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த மாவு உங்களுக்கு ஹார்டான மாவாக இருக்கக்கூடாது. கையில் ஒட்டக்கூடிய நல்ல சாஃப்டான மாவாகத்தான் நாங்கள் இதை பிசைய வேணும். அப்போ தான் உங்களுக்கு பன்னும் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இதில் நாங்கள் பால் சேர்த்து தான் பிசைஞ்சு கொள்ள போகிறோம். ஏற்கனவே ஈஸ்ட் சேர்த்துருந்தோம், அது போதாது. அதனால் நான் இதில் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பால் நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பவுடர் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் நல்ல ஒட்டும் தன்மை உள்ள மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்ல ஸ்டிக்கியாக இருக்க வேணும். கை வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மா நல்லா ஒட்ட வேணும். நீங்கள் பால் இல்லாட்டி இதில் தண்ணீர் சேர்த்து கூட பிசையலாம். ஆனால் பால் சேர்த்து பிசையும் பொழுது தான் அந்த பன் நல்ல டேஸ்டாக இருக்கும், கூடவே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்க. நான் பால் சேர்த்தே முழுமையாக இதை பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாவை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணித்தியாலம் இப்படியே வச்சுருங்க, டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும். அதுக்கிடையில் கறி ரெடி பண்ணி எடுக்கலாம். 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 3லிருந்து 4 அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இதை நல்லா வதக்கி கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயையும் மிளகாய் தூளையும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்ல லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 4 எடுத்திருந்தேன், அதை நல்லா மசிச்சு சேர்த்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் டின் ஃபிஷ் ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் சேர்க்குறதா இருந்தால் அதையும் வேக வச்சு அதனுடைய சதையை மட்டும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் ஒரு 3/4 மேசைக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் இல்லாமல் நீங்கள் உடனே இடித்து போட்டிங்களா இருந்தால் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல திக்கான கறியாக இதை நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்த இந்த மா சைஸில் டபுள் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் திரும்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும்.
மாவ வந்து நீங்க எவ்வளவுக்கு பிசைறீங்களோ, அவ்வளவுக்கு வந்து உங்களோட பன் நல்லா சாஃப்ட்டாக வரும். ஒரு 10 நிமிஷம் இதை நீங்க நல்ல பரந்த மேற்பரப்புல வச்சு நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பிசையும் பொழுது தான் பன் வந்து நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு பரந்த மேற்பரப்புல இந்த மாதிரி கொஞ்சம் மாவ தூவிக்கொள்றேன். அப்போ உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். மாவை வந்து நல்லா தூவினதுக்கு அப்புறமாக நாங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை வச்சு கைகளால் நல்லா அழுத்தி இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பிசைகிறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். வந்து நல்ல சாஃப்டான மாவாக உங்களுக்கு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமாகத்தான் நாங்கள் வந்து பன் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எல்லா பக்கங்களுக்கும் நல்லா இழுத்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப். எப்பவுமே வந்து இதில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய டிப்ஸ் எல்லாத்தையும் சரியாக செய்தமாக இருந்தால் இந்த ரெசிபி வந்து எந்த தவறும் இல்லாமல் உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து இதை சின்ன போல்ஸ் மாதிரி போல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு அழகான போல்களாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லா மாவையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் மொத்தமாக 8 எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பன்னாகவே நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி பெருசாக செய்கிறீங்களா இருந்தால் நல்ல 8 பன் பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாக செய்கிறீங்களா இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நாங்கள் போல் மாதிரி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை நடுவில் கொஞ்சமாக உப்பலாக இருக்கிற மாதிரி சைடு எல்லாத்தையுமே நல்லா இழுத்து நீங்கள் இந்த மாதிரி வட்டமாக ஷேப் பண்ணி கொள்ள வேணும். மறக்காமல் நடுவில் கொஞ்சமாக தடிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக உப்பலாக நீங்கள் வைக்காமல் விட்டால் உங்களுடைய பன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக வராது, நல்லா உப்பலாகவும் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் மாவை தடிப்பாக வச்சு மிச்ச சைடு எல்லாத்தையுமே நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த உப்பலாக இருக்கிற பகுதியில் கறி நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு வைக்கிறேன். 2 அல்லது 2.5 மேசைக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். அதிக அளவான கறி வைக்கும் பொழுது உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் அதிகமாக கறி இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக வச்சதுக்கு அப்புறமாக எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறம் நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். நல்ல முக்கோணமாக வர மாதிரி நாங்கள் சமோசாவுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி 2 சைடையுமே நீங்கள் நல்லா ஒட்டி விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக அந்த கீழ்ப்பகுதியை ஒட்டி விட்டு கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கறியை உள்ள நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமாக ஒட்டி கொள்ளுங்க. இது தானாகவே இந்த ஒட்டி கொள்ளும். ஒட்டுறதுக்கு நீங்கள் மாவெல்லாம் கரைச்சி ஒட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல முக்கோண ஷேப் வர மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி விடுங்க. அந்த கோர்னர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் மடித்து விட்டு கொள்ளுங்க. கூராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் மடித்து விட்ட மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த 3 கோர்னர்ஸையும் நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். பேக்கிங் ட்ரேக்கு கீழே பட்டரோ எண்ணெயோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் வந்து கீழ்ப்பகுதி உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்படியே நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பன் வந்து நீங்கள் முக்கோணமாகவே பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. நீளமாகவும் பண்ணலாம், ரோல் மாதிரி, அதுவும் அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லா பன்னையுமே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாக இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல நான் இதில் கொஞ்சம் முட்டை மேலே ப்ரஷ் பண்ணி கொள்கிறேன். மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்காக. முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க பால் கூட ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம். அப்போ நல்லா ஷைனிங்காகவும் கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். முட்டை ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமாக உடனே பேக் பண்ணக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா உப்பலாக இது வந்து வரும். அதுக்கப்புறமாக ஒரு 15 நிமிஷம் 200 பாகை செல்சியஸில் உங்களுடைய அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் வந்து நாங்கள் இதை வச்சு 200 பாகை செல்சியஸில் நாங்கள் 15 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்தாலே போதும். இல்லை உங்களோட அவனில் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஒரு 20 நிமிஷம் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மேலே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுக்க வேணும். மறக்காமல் 200 பாகை செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு பேக் பண்ணுறது காட்டுறேன். எப்படி நல்ல உப்பலாக வருதுன்னு உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். வைக்கிறதுக்கு முதல்ல அவனை மறக்காமல் ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல சாஃப்டாக வரும்.
இப்போ பேக் பண்ணதுக்கு அப்புறமாக அதே சூட்டிலேயே நாங்கள் இதில் பட்டர் ப்ரஷ் பண்ணி கொள்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேல் பகுதி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் வரும். பட்டர் இல்லாட்டி நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமாக உடனே சாப்பிட தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் ஆற விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான பன்னாக இது வரும். உங்களுக்கு நிறைய பட்டர் போட ஆசையாக இருந்தால் நீங்கள் நிறைய கூட ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம். இப்படி நல்லா ப்ரஷ் பண்ணுறதால மேற்பகுதி நல்ல ஷைனிங்காகவும் நல்ல சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கறி பன் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம், முட்டை வைத்து கூட செய்யலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நாங்கள் மாவில் சேர்க்குற முட்டையை தவிர்த்துட்டு உள்ள ஃபில்லிங் உருளைக்கிழங்கு மாத்திரம் வச்சு கூட செய்யலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்டர் மேலே ப்ரஷ் பண்ணி கொள்கிறேன் நல்ல சாஃப்ட்னஸுக்காக. இப்போ அவ்வளவுதான், எங்களுடைய பெர்ஃபெக்டான கறி பன் ரெடியாகியாச்சு. ஸோ இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான கறி பன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்து பார்க்கலாம். பேக் பண்ணும் பொழுது உங்களுடைய கீழ்ப்பகுதி கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் பேக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழ்ப்பகுதியை மாற்றி வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். அவன் இல்லாதவர்கள் ஒரு கடாயில் கீழே உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பேக்கிங் ட்ரேயை வச்சு மூடி அதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் சூப்பராகத்தான் உங்களுக்கு வரும். இப்போ நல்ல சாஃப்டான பன் ரெடியாகியாச்சு. டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கொமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.